சார், தமிழகத்துல முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவிலாம் எங்களுக்கு ஆசை கிடையாது. அம்பேத்கர் வழிகாட்டியது பார்த்தீங்கன்னா, பிரதமர் கனவு தான். பிரதமர் பதவி தான் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மதச்சார்பின்மை பேரணியெல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? அவர் கொஞ்ச நாள் அப்படியே பேச விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஐநா சபைக்கு தலைவராகிறது தான் லட்சியம். அம்பேத்கர் அப்படி தான் சொன்னாருன்னுவாரு. பிரதமர் ஆகிறது அம்பேத்கருடைய லட்சியமாக இருந்ததே இல்லை. அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அவர் எடுத்துக்கிட்ட அந்த சட்ட பதவியை அவர் ஒழுங்காக செஞ்சார். திருமாவளவன் ஐயா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காரு. ஏன்னா கூட இருக்கிறவங்க யாருமே சரியில்லை. அங்கே எல்லாம் திமுகவுடைய அல்ல கைகளாகவே இருக்குது அவர்கிட்ட. அவரால் இப்படியும் பேச முடியல, அப்படியும் பேச முடியல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் இனத்தவர் வர முடியாதான்னு தான் இவர் கேட்டார் ஒழிய, நான் வர முடியாதான்னு இவர் கேட்கல. அப்போ இவருக்கு முதலமைச்சர் ஆசை, துணை முதலமைச்சர் ஆசை இருக்குன்னு நம்ம யாரும் சொல்லலை. ஒரு பொது தொகுதி கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பினது இவர் தான். அப்புறம் இவரை போய் நாங்கள்லாம் பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதி இல்லாதவர்களா அப்படின்னு கேட்டதெல்லாம் இவர் தான். இப்போ தான் கேட்டார். அதனால் கொஞ்ச நாளைக்கு அவரை பேச விட்டுருங்க. இல்லை, இதனால வரைக்கும் மாநிலம் தொடர்பான பிரச்சனைகளை தலையிட்டு வந்த திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து மத்தியில் வந்துட்டு பிரதமர் பதவி தான் எங்களுக்கு ஆசை அப்படின்னு கோரிக்கைக்கு காரணம் என்ன சார்? இல்லை, இங்கே ஒன்றும் செய்ய முடியலன்னு உள்ளூரில் வந்து கோழி பிரியாணி பண்ண முடியல. அதனால் வெளியூரில் போய் மட்டன் எதையாவது தயார் பண்ணலாமான்னு நினைக்கிறாரு. தேவையே இல்லாமல் பாராளுமன்றத்தில் மது ஒழிப்பை இந்தியா பூரா நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியல மதுங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், கல்விங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். கல்வியில் தான் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ணும். சாராயத்தில் மாநில அரசு தான் முடிவு பண்ண முடியும். இது நல்லா தெரிந்தவர் தான். அவர் சட்டத்தெல்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு கூட ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டில் எப்படி இவர் வருவார், பிரதம மந்திரி வருவார். சரி, அப்படியே வந்துட்டா உடனே டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் சும்மா விட்டுருவாங்களா? மாநிலத்தில் வந்து சாராயம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்போ திருமாவளவன் ஐயா கூட்டுறாருன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 60க்கு 40 வந்து இயல்பாக வந்த கூட்டம். நம்ம ஸ்டாலின் ஐயா கூட்டினா 80க்கு 20 இயல்பாக இல்லாத கூட்டமாக இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே பாவம் காசு செலவு பண்ணி நிறைய பேர் கூப்பிட்டு வர்றாங்க. அவரை பார்க்குறதுக்குன்னு பெண்கள் வர்றாங்க. இதெல்லாம் நமக்கே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அப்படியே ஒரு மீட்டிங் நடத்துறது, இத்தனை பேரை கூட்டினேன்னு காட்டுறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான். அப்போ தான் பத்திரிகைகளுக்கு செய்தி வரும். நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பீங்க. இல்லைனா அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த தொகுதியில் வெற்றி பெற்றாருன்னு ஒரு போட்டி வச்சிங்கன்னா அரை நொடியில் பதில் சொன்னால் 10,000 ரூபாய் பரிசு. திருமாவளவன் ஐயா எந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றார்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சாதாரணமான ஒரு விஷயம். இல்லை, திருமாவளவன் அம்பேத்கர் வழி தான் பின்பற்றி வந்துட்டு இருக்காரா சார் அரசியல்? இல்லை, பட்டியலினத்தவருக்காக பாடுபட்டாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தலைவராகவே யதார்த்தமாகவே அம்பேத்கர் தான் வருவாங்க. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அம்பேத்கருக்கு நேரு குடும்பம் செய்தது எல்லாமே துரோகம் தான். டு சம் எக்ஸ்டென்ட் இந்தியா ஆரம்ப காலத்தில் செய்தது எல்லாமே துரோகம் தான். காந்தி அவர்கள் கூட அம்பேத்கரை இன்னும் அழகாக மேலே கொண்டு வந்திருக்க முடியும். எதுக்காகன்னு தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்தார். ஆனால் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மனிதருக்கு வந்து பொது சிந்தனை, உண்மையான சமூக நீதிங்கிறது அவர்கிட்ட தான் இருந்தது. பச்சையாக சொல்கிறதா இருந்ததுன்னா, நான் மகாத்மா காந்தி கிட்ட சமூக நீதி இருந்ததுன்னு சொல்லுவேன். அதில் எனக்கு இன்னும் மாற்று கருத்து இல்லை. பட் நீங்கள் ஏதாவது கசகசன்னு பேசி குழப்புவீங்கிறதுனால மகாத்மா காந்தியை ஒதுக்கி விட்டு பார்த்தால் எனக்கு அம்பேத்கர் வந்து சமூக நீதி காவலராகத்தான் தெரிகிறார். என்ன அவர் பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ வீரமணிலாம் நல்லா இருக்காரு, ஈவே ராமசாமி எல்லாம் சமூக சீர்திருத்தம் செய்தவர்னு சொல்கிறாங்க. அந்த அவலங்களால் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும்.